அது எப்படி இப்பெல்லாம் இருப்பாங்க? ஊரே ஒரு டைரக்ஷன்ல திங்க் பண்ணும். இந்த ஒரு கேரக்டர் மட்டும் இன்னொரு டைரக்ஷன்ல திங்க் பண்ணும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு 10 பேர் ஒரு கேங்ல இருக்காங்கன்னா 9 மெம்பர்ஸ் வந்து ஊட்டி போகணும்னு சொல்லிட்டு 10 நாள் பிளான் பண்ணி டிசைட் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஒரு கேரக்டர் கொள்ள இவங்க தனியா ஒரு ரூட்ல 3 தான் போவேன் அப்படின்னு நிப்பாங்க. 3 போனாலும் பரவாயில்ல, ஆனா ஊட்டி மட்டும் போவே மாட்டேன்னு சொல்லி அவங்க திங்க் பண்றதோட ஆப்போசிட்ல தான் திங்க் பண்ணுவாங்க. இவங்க அவுட் ஆஃப் பாக்ஸ் எல்லாம் திங்க் பண்றது கிடையாது, அவுட் ஆஃப் வேர்ல்டு தான் திங்க் பண்ணுவாங்க. தலைவலி இதுன்னு யாராச்சும் சொல்லிட்டா போதும், நார்மல் பீப்பிள் என்ன சொல்லுவாங்க, மெடிசன் சாப்பிடு, ரெஸ்ட் எடு அப்படின்வாங்க. ஒரு கேரக்டர் என்ன தெரியுமா போறோம், ஓன்னு ஒரு 10 நிமிஷம் அழுதுரு, அழுதா தலை பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிரும், டயர்ட் ஆயிடுவேன், தூங்கிடுவேன், அப்புறம் ஃப்ரெஷ்ஷா இருந்துக்கலாம். டேஞ்சரஸ் சொல்லிட்டேன், விழுந்தோம்னா அவ்வளவுதான், கண்டிப்பா நம்ம போய் ஆகணுமே, அப்பதானே ஒரு த்ரில் இருக்கும். எல்லாரும் ஒண்ணு சொன்னாங்கன்னா அது எப்படி கரெக்டா இருக்கும்? நம்ம ஏன் அவங்க ரோட்ல போகணும்? நம்ம தனியா திங்க் பண்ணணும், நம்ம தனியா யோசிக்கணும். இந்த மாதிரி நம்ம கேரக்டர் இருக்காங்க. திருந்தவே மாட்டீங்கல்ல. நாங்கெல்லாம் நார்மல் பீப்புள் கிடையாதுங்க, புரிஞ்சுக்கோங்க.